வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து ஆவக்காய் ரெசிபி, ஆந்திரா ஆவக்காய் ரெசிபி பார்க்க போகிறேங்க. இது வந்து ஆவக்காய் மாங்காய் கேளுங்க, கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி மாங்காய் வாங்கி இந்த உள்ள கொட்டை இருக்கு இல்லையா, அதோடய அப்படியே நல்லா நறுக்கிட்டு உள்ளே அந்த பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஆற வச்சு கழுவி எடுத்து வச்சுருங்க. கழுவின பிறகு தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் வந்து இந்த டம்ளரில் இந்த கப்பில் வந்து 7 கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த 7 கப்பு மாங்காய் இதில் வச்சுருக்கேங்க. இதுக்கு அளவு சொல்கிறேன். இதே கப்பில் வந்து 1 கப்பு உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க, கலர் என்ன இப்படி இருக்குன்னு நினைக்க போகிறீங்க. மிளகா அரைச்சேன், மிக்சியில் அரைச்சேன், அதனால் அப்படி இருக்குது. 1 கப்பு உப்பு, 1.5 கப்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 3/4 கப்பு கடுகுத்தூள், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மஞ்சள். இதே கப்பில் 2 கப்பு ஆயில். உங்களுக்கு வந்து கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எதுவாவது எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் 2 கப்பு இதில் எடுக்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து இந்த மாங்காயில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இன்னொரு கப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டா ஆவக்காய் பச்சடி ரெடி. அதுவும் இல்லாமல் 3 நாள் பொறுத்து பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆவக்காய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதில் 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றி கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 கப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 1/2 hour ஊறி இருக்குங்க. மீதி 1 கப்பு எண்ணெயை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய், ஓகேவா. இது வந்து நல்லா ஊறின பிறகு இந்த மசாலா சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த மசாலாவை முதல்ல இது எல்லாம் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்து கலர வேண்டியதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை நம்ம இதில் வந்து கலக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் ஊறுகாய் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே செஞ்சிடலாம். நான் வந்து இந்த பக்கெட்டில் தான் செய்ய போகிறேங்க. அதனால் இந்த பக்கெட்டில் என்ன பண்ண போகிறேன், 1 லேயர் மாங்காய் போட்டுட்டு 1 லேயர் இந்த மசாலா அந்த மாதிரி 1 by 1 போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 3 நாள் பொறுத்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறமா நம்ம வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவையோ மிளகாய்த்தூள் தேவையோ சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் பூண்டு சேர்க்கலை. பூண்டு சேர்த்து செய்யலாங்க. பூண்டு சேர்க்கணுன்னா அளவு எப்படின்னா இதே கப்பில் 3/4 கப்பு பூண்டு எடுத்துக்கலாம், உரித்த பூண்டு. அந்த 1/4 கப்பு வந்து உரிக்காத பூண்டு சேர்த்து 1 கப்பு பூண்டு சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விரத நேரத்தில் இந்த ஊறுகாய் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் ஆவக்காவுக்கு வந்து பூண்டு சேர்க்காமலே செய்கிறேன். அடுத்த முறை செய்யும்போது நான் பூண்டு சேர்த்து தான் செய்ய போகிறேன், ஓகேவா. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆவக்காவில் வந்து கடுப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, நம்ம விநாயகர் சதுர்த்தி செய்கிறோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை பச்சையாக வாங்கி இதே டம்ளரில் இந்த அளவுக்கு 1/4 டம்ளர் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையை இதோடய அப்படியே சேர்த்து போட்டுடலாம். பச்சையாகவே எடுத்துகிட்டு வந்து போட்டுடணும். இதெல்லாம் ஊறுறதுக்கு நாளாகும், ஆனால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சா சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் ஊறின பிறகு. இவ்வளோ தாங்க ஊறுகாய் மெத்தடு. நான் எல்லாத்தையும் கலந்துட்டு 1 by 1 போட்டுட்டு உங்களுக்கு ஒரே வாட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதில் மீதி இருக்கிற அந்த 1 கப்பு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை நம்ம கலக்க வேண்டாங்க, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு 3 நாள் பொறுத்து பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மிச்சம் இருந்தது, அதை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பார்க்கலான்னு வேண்டாம், போட்டுடலாம். இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டா 3 நாள் பொறுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 4 நாள் ஆகிடுச்சு ஆவக்காய் போட்டு. நல்லா ஊறிட்டு அந்த உப்பு நல்லா ஊறிடுச்சு, எண்ணெய் எல்லாம் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும், கரெக்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க அளவு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.